களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளியாம் நடராஜபுரம் ராஜேஷுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைகளை கண்டு அஞ்ச மாட்டோம் விழ விழ எழுவோம் வீழ்ந்து விட மாட்டோம் விடுதலை பாதையை விட்டு விலகி விட மாட்டோம் ஒடுக்காதே ஒடுக்காதே உழைக்கும் மக்களின் உரிமை குரலை ஒடுக்காதே ஒடுக்காதே தேச விரோதமா சாதி ஒழிப்பு களத்தினிலே மாண்டு போன போராளிக்கு நினைவஞ்சலி நடத்துவது தேச விரோதமா அமைதி பேரணி நடத்துவது தேச விரோதமா அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைகளை கண்டு அஞ்ச மாட்டோம் வருகின்றோம் விடுதலை சிறுத்தையாய் மாண்டு போன நடராஜபுரம் ராஜேஷுக்கு வீர வணக்கம் செலுத்தி உழைக்கும் மக்கள் வருகின்றோம் விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம் மண்ணின் மைந்தர்கள் வருகின்றோம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பெரியாருக்கு வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிறுத்தைகள் வீர வணக்கம் ஒடுக்காதே உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக உயிர் நீத்த போராளிக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வை ஒடுக்காதே எதிரிகள் அல்ல விடுதலை சிறுத்தைகள் உழைக்கும் மக்கள் நாங்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல தடுக்காதே வீர வணக்க அணிவகுப்பினை தடுக்காதே சார்லாம் இங்க யாருக்கு வந்து புது அதிகாரின்னு தெரியாது. இந்த மாவட்டத்தில் நாங்கள் அமைதியான முறையில் அரசுக்கு காவல்துறைக்கு சட்டத்துக்கு போட்டு நடந்தோம். 2021 ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அது அன்னைக்கு வந்து ஒரு புதுசாக வந்த ஒரு சப்டிவிஷனுடைய ஒரு தலைமை அதிகாரி டிஎஸ்பி அந்த தத்துவமாக நடந்த அணுகுமுறை தான் ஒரு 8 மாவட்டங்களுடைய போலீஸுக்கு வரக்கு ஒரு காரணமாக கைது பண்ணாலும் உடன்பட தயாராக இருக்கிறோம். நீதிமன்றம் வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை. எங்களுக்கு தெரியும் தானே. அதனால நாங்கள் வந்து இதுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போயிருக்கோம். நடத்தக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் கைது பண்ணால் கைது நடவடிக்கை நாங்கள் உடன்பட தயாராக நீங்கள் தான் முடிவு. நாங்கள் அங்கே உட்காரோம். இருங்க தயாராக இருக்கும். நீங்கள் வந்து எத்தனையோ வந்து சட்டத்துக்கு போனோம்னா நிகழ்வுலாம் நடக்குது. சட்டத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த பிரதான சாலை மறிக்கலாம் இந்த ரோட்டில் நீங்கள் அனுமதி கிடையாது. எங்கே இங்கே வந்து குடியிருப்பு ஒரே நியாயமான காரணத்தை சொல்லியிருக்கணும். இங்கே ஏதாவது குடியிருப்பு இருக்கா? இருங்க. பட்டவர்த்தி மதகடியிலிருந்து இந்த இடம் வரலையும் 2 சமூகம் ஏதாவது இங்கே கூடியிருக்கா? அவருக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் இங்கே இருந்ததில்ல. அவர் தான் இருக்கிறதுல இந்த டீம்னா போன வருஷத்துல இருக்கிறாங்க. இந்த படுகொலை நடந்தப்போ போலீஸ் வந்து அவ்வளோ போலீஸ் இருந்தப்போ அவங்களுக்கு எந்த வேலையும் நாங்கள் வைக்கல. நாங்கள் தான் கட்டுப்பாடாக ஒரு பெரிய பதட்டமாக உருவாயிருக்கும். உங்களுக்கு ஒத்துழைக்க நாங்கள் விசாரிச்சு கொடுப்பாங்க. தெரியும் எல்லாம் ஒவ்வொருத்தையும் சொல்லியிருக்கிறோம். யாருக்கும் எதிராக நாங்கள் முழங்க போகிறதில்ல. அரசுக்கு எதிராக முழங்க போகிறதில்ல. ஒரு சமூக விடுதலைக்கான களத்தில்
ஒரு படுகொலை செய்யப்பட்ட எங்களோட இருந்து மக்களுக்கு வரும் அவனுக்கு ஒரு அமைதி அணிவகுப்பு அதையும் நாங்கள் விரும்பி நடத்தாமல் ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தான் அதை நடத்துகிறோம். அதனால் நீதிமன்றத்துக்கு வந்து உத்தரவு கொடுக்கறதுனால நாங்கள் அதெல்லாம் மீற தான் போகிறோம். இல்லை நாங்கள் அங்கே போய் உட்கார்றதுல வந்து ஒன்றும் தடை இல்லை. அதாவது பேரணி நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. கூடவே கூடாதெல்லாம் என்ன சொல்ல நீங்கள் முடிவெடுத்தலாம். கைது பண்ணாலும் நாங்கள் அது உடன்பட தயாராக இருக்கிறோம். இந்த இஷ்யூ வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நடக்கிற இஷ்யூ வந்து இது வந்து பெருசாக வரணும், அமைதியாக வரணும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. அப்பயே சொன்னோம் இது ஒரு சாதாரண விஷயம் சார்னு சொல்லிட்டு 144 டிஐஜி இங்கே வந்திருந்தது. திரும்பி நாங்கள் கோர்ட்டுக்கு போனது இதெல்லாம் எதனால் நடந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்லைன்னா நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய நாங்கள் கடந்த காலத்தில் நடத்தின போராட்டங்கள்லாம் பாருங்கள். அரசுக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய குரலை எழுப்பியிருந்தாலும் நியாயமாக நடந்திருக்கிறோம். நீங்கள் முடிவு பண்ணுவோம். கைது பண்ணாலும் உடன்பட தயாராக இருக்கிறோம். காவல்துறைக்கிட்ட அனுமதி கேட்கணும். காவல்துறை அனுமதி மறுப்பு. ஆமாம், அந்த மறுப்பை எதிர்த்து நீங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கீங்க. ஆமாம், இன்னைக்கு ஹைகோர்ட்டுக்கு இந்த ஒரு ஹியரிங். ஆமாம், ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஹியரிங் பார்ப்போம். நீங்கள் அனுமதி கிடைச்சா நீங்கள் தாராளம் பண்ணுங்க. சரிங்க. அனுமதி மறுக்கப்பட்டாலும் அது கலந்து போயிடும். நாங்கள் அங்கே கூட போகிறோம். நீங்கள் அங்கேயே அனுமதிக்கல கைது பண்ணுறோம்னா நாங்கள் கைதாக போகிறோம். பேரணி நாங்கள் இன்னும் முறைப்படி ஆரம்பிக்கல. கேட்டு அந்த இடம் அந்த இடம் தான். அப்போ அந்த இடத்துல கூட்டுறதே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் அங்கே இருந்தால் இங்கே அனுமதி நீங்கள் மறுத்துருக்கீங்க, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நீங்கள் அனுமதி மறுக்கல. அதனால் தயவு செஞ்சு எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுங்க. யாருக்கு எதிராக நாங்கள் பேச மாட்டோம், சட்டத்துக்கு அப்புறமா நாங்கள் நடக்க மாட்டோம். இல்லை, அனுமதியின்றி கூட்டுற எல்லாத்துக்கும் சட்டவிரோதமான ஒரு அஞ்சலி செலுத்துகிற கூட்டம் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு அவங்களுடைய இருவருடைய வீடு அங்கே இருக்கு. நீங்கள் இல்லை சார், இப்போ நீங்கள் வரும்போது யாருமே யாரும் தடுக்கல. இப்போ எல்லா இடத்துலையும் சட்டத்தை பொறுத்தவங்க உணர்வுகளுக்கு மதிப்பை கொடுக்கணும். அப்போ இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். இதில் வந்து நம்ம திரும்ப திரும்ப சொன்னால் எந்த சமூகத்துக்கும் எதிராக நாங்கள் என்ன பண்ணல, நாங்கள் பேசலை, எந்த சமூகத்துக்கும் எதிராகவும் நடக்கலை. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சமூக பதட்டம் எது இங்கே உருவாகி இன்னொரு சமூகம் இங்கே திரண்டு நின்று சண்டை போடுறது நிற்கல. இப்போ நீங்கள் வந்து எங்களை ஏதாவது சமூக ரீதியான சிக்கலில் காவல்துறை சேர்த்து விட்டுற வேணாம். எந்த சமூகமும் எங்களுக்கு எதிர்க்கல. இன்னைக்கு இந்த வழக்கில் 2021 போலீஸ் போட்ட வழக்கில் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அதில் புகார்தாரர் கூட வந்து எனக்கு நான் புகாரே கொடுக்கல, எனக்கு அதில் நான் என்ன பெட்டிஷன் எழுதியிருந்தேனே தெரியல, போலீஸ் கேட்டாங்க நான் புகார் கொடுத்துங்கிறாரு. அப்போ எங்களுக்கும் அவங்களுக்குமான எந்த விரோதமும் இப்போ தொடரல, அமைதியான முறையில் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் சட்டப்படியே எங்களுக்கு எழுதி கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வழக்கு போட போகிறீங்க, ஒபே பண்ணல, எங்கள் அனுமதியை மீறினாங்கன்னா வழக்கு போட போகிறீங்க. அதையும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஏற்றுக்க போகிறோம். கோர்ட்டு உத்தரவு கொடுக்கலனாலும் மீற தான் போகிறோம். அப்போ என்ன நடக்கும்னா கோர்ட்டு நான் உத்தரவை மீறி இது கோர்ட்டு வந்து எங்களுக்கு தள்ளுபடி பண்ணாது. அது உணர்வு எப்படி கண்டிச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்பயும் நீங்கள் வழக்கு தான் போடுவீங்க. அதனால நாங்கள் கூடுறதா தடுக்க வேணாம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னாங்க, லாஸ்ட் இயர் இங்கே இருக்கிற ஆஃபீஸரில் நான் இருக்கேன், 2 பேர் இருப்பாங்க. அந்த பெரிய அசம்பாவிதம் அது உங்களால் மட்டுமே தான் முடிஞ்சுது. அது எங்களால் இல்லை, உங்களால் மட்டுமே முடிஞ்சுது. அந்த உணர்வு எங்கள்கிட்ட இருக்குது, அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. நன்றி உணர்வு எங்கள்கிட்ட இருக்குது, அது மறுக்கவே முடியாது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அந்த முதல் நாள் நைட்டு நடந்த சம்பவத்துலேருந்து நம்ம எஸ்பி மேடம் வந்ததுலேருந்து நீங்கள் பண்ணதுலாம் பெரிய ஒத்துழைப்பு, அதில் நாங்கள் மறுக்கவே இல்லை. அப்படி கொடுத்த நீங்கள் இப்போயும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு தான் கேட்குற முடியும். ஒத்துழைப்பு கொடுக்குறோம். அன்னைக்கு அந்த அசம்பாவிதம், இன்னைக்கு ஒன்றும் அசம்பாவிதம் நடக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் அன்னைக்கு அசம்பாவிதம் நீங்களே எங்களுக்கு தவறுலாம் சொன்னீங்க, நாங்கள் அதை பிரிக்காக இருந்தோம். அந்த அசம்பாவிதம் வந்து ஒரு நாடு தழுவிய அசம்பாவிதமாக மாறி இருக்கும். அது உங்களால் மட்டும்தான் அது தவிர்க்கப்பட்டது, அதில் மறுக்க முடியாத உண்மை. அப்படி பட்ட எங்களுக்கு நீங்கள் செஞ்ச உதவியை இன்னைக்கு அதே ஒத்துழைப்பு கொடுக்கணும் தான் கேட்குறோம். அன்னைக்கு இருந்த பதட்டமான சூழ்நிலை வேற, அந்த பதட்டமான சூழ்நிலையிலேயே நீங்களுக்கு உதவி செஞ்சீங்க. உங்களோட சில பேர் தப்பாக பேசுகிற நிலைமையில் இருந்தது. அதை பற்றி என்னை பற்றி நான் போலீஸுக்கு ஒன்றும் ஜால்ரா கிடையாது, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, என்னை நம்பி போனால் போ, இல்லைன்னா நான் இங்கேருந்து போகிறேன், அந்த ஒரு வார்த்தைக்கு தான் கட்டுப்படி எல்லாம் போனாங்க. நீங்கள் பேசுனீங்க, எங்கள் மைக்கிலேருந்து பேசுனீங்க, அந்த உணர்வு எங்களுக்கு இருக்குது, இல்லைங்களா? அப்படி உதவி செஞ்ச நீங்கள் இன்றைக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க தான் நான் கேட்குறேன். உதவி செய்ய மாட்டேன்னு நான் சொல்லலாம். கூடுறதே தடுக்க வேணான்னு தான் சொல்கிறோம் சார். அவங்க திரண்டு ஒரு 100 பேர் நிற்கிறாங்க சார், நீங்கள் போனால் இஷ்யூ ஆகும் சார். ஒரு இடத்த நான் சொன்னேன், எஸ்பிட்ட நீங்கள் அன்றைக்கி நடுகிறவள நான் மட்டும் தான் நிற்கிறேன், ஒரே ஒரு கான்செப்டில் விட்டுருப்போங்க, என்னை மாரி இங்கே எதுவும் நடக்காதுன்னு சொன்னேன், இவ்வளோ போலீஸ் தேவையில்லைன்னு சொன்னேன். அதை நாங்கள் இன்னமும் கட்டுப்பாடாக நாங்கள் நடக்க தயாராக இருக்கோம். என்னெல்லாம் சொல்லணுமோ அதை புறான்னு சொல்லிட்டோம். நாங்கள் கூடுறதே தடுக்க வேணாம். நாங்கள் வந்து உங்களுக்கு விஷயம் தெரியும், நாங்கள் வந்து இங்கே இயக்கம் கட்ட வரப்போ நம்ம டிஜிபி வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க, அவங்க கடலூரில் இருக்குது. எதுக்காக சொல்ல வரனா, நாங்கள் 30 ஆண்டுக்கு மேலே மக்களுக்கான வேலையை செஞ்சுருக்கோம். அப்போ பக்குவத்தோடு இருக்கிறோம். தேவையில்லாத இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாங்கள் ஈடுபட மாட்டோம். எங்களால் அரசாங்கத்துக்கு எதுவும் எந்த கட்டப்பேரும் வரக்கூடாது. அப்போ நாங்கள் எப்போ மீறுறோம்னா எங்களை ஒடுக்கும் போது தான் நாங்கள் மீறுறோம், அதுதான் இஷ்யூ ஆகுது. அதனால் தயவு செஞ்சு எங்களை ஒடுக்க வேணால் நாங்கள் கூட்டுறோம், உங்களுக்கு ஒத்துழைப்போம், 1% மீற மாட்டோம். இல்லை, ஏன் கூட என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் அந்த இடத்துல தான் நீங்கள் பெர்மிஷன் கேட்டிருக்கீங்க, அது நாங்கள் மறுத்து கொடுத்து மதுகடியில் கூடல, பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் மதுகடியில் நான் போகல, பேருந்து நிலையத்துக்கு தான் உட்காந்து வரோம்.
உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? நீங்க ஏன் பர்மிட் பண்ண போறீங்க கேட்க போறீங்களா? இல்ல உங்களுக்கு கேட்க மாட்டாங்க சார். அவங்க அனுமதியை மீறி போனாங்க சார், வழக்கு போட்டுருக்கு சார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மதுகடிக்கு போல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உட்கார. தயவு செஞ்சு எங்க உணர்வுகளை புரிஞ்சுங்க. நாங்க போடுறோம்.